ஸோ இப்போது அறம் பண்ணுறீங்க. ஹவு டிட் தட் அசோசியேஷன் வித் நயன்தாரா ஹேப்பன்? பிகாஸ் அவங்க அப்போ பெரிய ஸ்டார். Yes, sir. ஷீ இஸ் அ வெரி பிக் ஸ்டார். Yeah, that time, yes. ஸோ இப்போது That film was actually a male-oriented script. Ah. Actually, it was a male-oriented. Right. When Gopi Nayanar sir came, it was a male-oriented. அது வந்து ஃபீமேலாக மாற்றினா நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்கள் நினச்சோம். தென் ஷீ லெசன் டு த ஸ்கிரிப்ட், ஷீ அக்ரீட். அண்ட் அந்த படத்தில் மெயின் விஷயம் என்னென்னா, த ஒர்க்கிங் டேஸ் இஸ் வெரி லெஸ். இஃப் யூ டேக் த கால்குலேஷன், இட்ஸ் ஒன்லி 12 டேஸ்ன்னு நினைக்கிறேன். 12 days is what she acted. It's only 12 days schedule. 12 நாளில் Just 12 days. Just 12 days. ஸோ டெக்னிக்கலி ஒரு படத்தை வந்து அது 12 daysல முடித்தோம். மீதி படம்லாம் எனக்கு சேர்த்து 26 daysல முடித்தோம். ஸோ இப்போ கால்குலேட் மொத்தமே 38 நாள் தான் அந்த படமே. அறம் we did in 38 days. ஸோ பிளான் பண்ணால் யூ கேன் ஃபினிஷ் அ ஃபிலிம் ரியலி குவிக்லி. அந்த டைமில் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியல. இன்றைக்கும் 40 நாளில் பண்ணலாம். பட் த பட்ஜெட்ஸ் ஹவ் கான் ஹையர். பட்ஜெட்டுக்கும் டைமுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ பட்ஜெட் பிகாஸ் நீங்கள் டைமை குறைச்சா பட்ஜெட்டும் குறையும்ல. இல்லை, அன்றைக்கி ஆர்டிஸ்டோட ரெமுனரேஷன் வர, இன்னைக்கு ஆர்டிஸ்டோட ரெமுனரேஷன் வர, அன்றைக்கி ஒரு கேமரா ரெண்ட் வர, இன்னைக்கு கேமரா ரெண்ட் வர, அன்றைக்கி ஜூனியர் ஆர்டிஸ்ட் பில் வர, இன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பில் வர. எவ்ரி திங் ஹஸ் கான் அப் ஆல்மோஸ்ட் இன்டு 5x. ரியலி? Yeah. ஓகே. Even your salaries, everything, sir. ஓகே ஓகே. ஸோ இப்போது நயன்தாரோட அறம் பண்ணுறீங்க. ஹவு டு தட் அசோசியேஷன் பிகம்? லைக் இப்போ ஐரா கூட பண்ணீங்க. Yeah, I write it. ஸோ அந்த அவங்கள வச்சு லைக் ஹவு டிட் யூ பிகம்? யூ பிகம் அ மேனேஜர் இல்லையா? Yeah, no. I was listening scripts for her. ஓகே ஓகே. That time when I was a banker. ஓகே. So when I listened to Aram, I want to do it. Then Ira Sarjun came on board. We are supposed to do Aram 2 actually. அப்படியா? ஸோ அரம் டு டேட்டு அவர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி போனார். அதுக்குள்ளே வந்து ஹி ஹஸ் சைன் ஒன், ஐ திங்க் வித் ஐஸ்வர்யா ஒரு ஃபிலிம் சைன் பண்ணிட்டார். அதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார். ஸோ அந்த டேட் இது பண்ணோன்னு வி டிட் ஐரா 2. ஓகே. அதுக்கப்புறம் இட் டிட் நாட் மெட்டலைஸ். திருப்பி அவர் 2-3 ப்ராஜெக்டில் போய் இட் டிட் நாட் மெட்டலைஸ். பட் ஸ்டில் அரம் 2 ஆன் கார்ட்ஸ். பட் லெட்ஸ் சி வாட் யூனிவர்ஸ் இஸ். அறம் 2 ஸ்கிரிப்ட் இருக்குது. அவர் ரெடி ஆகணும். ஓகே ஓகே. ஸோ இப்போது அறம் ஐரா, ஸோ அந்த ட்ராவல் நீங்கள் நயன்தாரோட பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் தேர் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட் வேர் யூ செட் தட் யூ காட் ஆங்கிரி வித் சம்படி பிகாஸ் அவர் நயன்தாராவை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு இருக்குது. அது வந்து ரவி சார் ராதா ரவி. அப்போ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எது விட்டார், ஏதோ ஒரு. தென் ஐ திங்க் நான் பப்ளிக்கில், ஐ திங்க் ட்விட்டர்லேயே எதுலையோ ஒன்று போட்டேன். ஓகே. ஸோ யூ யூஸ் டு ரீட் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் நயன்தாரா? எஸ் எஸ். அண்ட் தென் யூ ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் ஹர் ஃபிலிம்ஸ். எஸ் எஸ். அப்புறம் அந்த சிவகார்த்திகேயன் ஜம்ப் எப்படி ஆச்சு? இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு வாட்டி என்ன சொல்லிங்கன்னா, ஆக்சுவலி ஹீரோ இஸ் கைண்ட் ஆஃப் அறம் மாதிரியே ஹீரோவும் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சார், ஹீரோ டாக்டர் ஆர் ஐலான் இஸ் நாட் மை ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி. இட் வாஸ் இன் டு 24 AM ஸ்டுடியோ. ரைட். தட்ஸ் எ டேக் ஓவர் ப்ராஜெக்ட்ஸ் பேசிக்கலி. ஐ திங்க் வி நோ ஈச் அதர், மீ அண்ட் சிவா. அந்த டைமில் வந்து ஹீரோ வந்து ஒரு ப்ராப்ளமில் அந்த ப்ராஜெக்ட் மாட்டியிருந்தது. அதனால் அதை வந்து அதை எடுத்துரும். அதை எடுத்து பண்ணும்போது ஐலான் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதையும் எடுத்தால் வி கேன் டூ 3 to 4 மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்னு சொன்னதால், அதான் சொல்கிறேன், அந்த இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு கலண்டிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தப்பு பண்ணதால் ஐ காட் ஸ்டக் இன்டு இட். ஸோ ஹீரோ வாஸ் பேசிக்லி அ ஃப்ளாப். Right. That movie was flop. The பெரிய ஃப்ளாப். Even I did not expect. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, நான் அதில் தப்பே சொல்ல முடியாது. அறம் கான்செப்டில் தான் இருந்துச்சு. பட் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் அந்த சூப்பர் ஹீரோ பவர்ஸ் அந்த டைமில். அது மேபி இன்னும் ரொம்ப லேட்டாக வந்திருக்கணும். இல்லை அந்த டைமில் ஆடியன்ஸ் டிட் நாட் அக்செப்ட். அது ஆடியன்ஸோட வெர்டிக்ட். வாட் அபவுட் மாவீரன்? அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட். மாவீரன் என்ன இருந்தாலும் அவன் பேசிக் காமன் மேனாக இருந்துச்சு. அதனால் கனெக்ட் ஆச்சு. ஒன்றுவோ இதில் கனெக்ட் ஆகலை. ஓகே. அதில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஜென்டில்மேன் ஃபீல் இருந்துச்சு. எதில்? ஹீரோவில். அது இல்லாமல் அர்ஜுன் சாரை சண்டை போட வச்சது ஏற்றுக்கல. இந்த ஹீரோ கடைசி வரைக்கும் இவன் சண்டையே போடலையே, அது ஜனங்களுக்கு கனெக்ட் ஆகலை. ஓகே. ஸோ அது பண்ணீங்க. அது பண்ணும்போதே ஐ டுக் ஓவர் ஐலான். ஐலான் பண்ணும்போது வி சப்போஸ் டு டூ 3 films ஃபார் ஐலான். ஃபார் ஐலான் லாஸ்ட் அது ஏற்கனவே எடுத்த 2018 அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஐலான். ஸோ அந்த படம் எடுக்கும்போது ஐ சப்போஸ் டு டூ 3 movies வித் எஸ்கே. அதோட லாஸ் இது பண்ணுறதுக்கு. த ஒன் இஸ் டாக்டர். அது ஹிட் ஆச்சு இல்லை? டாக்டர் வாஸ் எ ஹியூஜ் ஹிட். பட் வி டிட் மேக் மனி. மீ ஆர் சிவன் டிட் நாட் மேக் எனி மனி. ஓகே. பிகாஸ் வென் வி டுக் ஓவர் ஐலான் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 90 crores.
So that debt we have to clear. So by doing 3 movies, he lost 55 crores. நான் ஒரு அவுட்சைடராக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஒரு பேங்கர், யூ நோ மணி. That அது 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 வந்து ஸோ உங்களுக்கு பணம்னா எப்படி என்னன்னு தெரியும். ஸோ நீங்கள் எப்படி ஒரு அதுதான் சார், அதுதான் சொல்றேன், கடவுள் ஒரு இடத்துல குட்டுவான்ட்டு. when you say banker, I think yeah, I know numbers, I can deal with it நினச்சேன். பட் என்னன்னா, when I took over, it is almost 2018 I started Hero. ஐலான் உள்ள வருது 2019ல we supposed to return the money to all is wherever they've got the money, we supposed to return the money in 3 films, ரைட். which is before 2020. ஆ We signed this deal in 2018. ஸோ அதாவது 2020க்குள்ள நாங்க மூணு மூணு- நீங்களும் சிவகார்த்திகனும் 3 படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லினீங்க. 3 படம் பண்ணி அவங்க வாங்கின கடன்லாம் நான் கொடுக்குறேன்னு நான் சைன் பண்ணிட்டேன். ஓகே. பட் 2019 டிசம்பர் ஐ திங்க் ஹீரோ ரிலீஸ் ஆச்சு. ஹீரோட ரீஃபண்டே வந்து ஆல்மோஸ்ட் 30 crores. ஓகே. இது ஒன்று. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன அடுத்தது கொரோனா வந்துருச்சு. இப்போ டாக்டர் ஐலான் எல்லாம் அப்படியே உள்ளே இருந்துச்சு. இது கொரோனாலாம் முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 3 years இதோட இன்ட்ரெஸ்ட் காசு போச்சு. ஸோ நெட் டு நெட் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போனது 90 crores. டுடே ஐ எம் சிட்டிங் அட் 120 மைனஸ். சிவா லாஸ் 55. ரொம்ப கூலாக சொல்கிறீங்க. No other goes, sir. I'm not. I cannot now. I cannot go back to banking also. பட் all I know is இப்போ 120 கோடிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல. yes, sir. அது அது அதை எப்படி நீங்க how do you No, plan? we have to do another 2 more movies, sir. ஓகே. இன்னும் 2 படம் இருக்கு as an agreement. இன்னும் 2 படம் பண்ணனும். ஓகே. With you producing and with சிவகார்த்திகேயன் acting. Yes, yes. Okay. But when it will happen என்றது God only knows. I need to get back to my thing. ஓகே. ஸோ இப்போ நீங்க ப்ரொடியூசர் ரோல் இப்போ இது பண்ணிட்டு Yes. அந்த சிவகார்த்திகேயனோட ஆக்ட் பண்ணி அந்த 2 படம் வந்தா then you have a chance of Yeah, repaying. recovering the money. பட் அது மட்டும் இந்த 120 can become 130 140 150 அந்த மாதிரி because the interest will be there. Interest will be there.